திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே தனியார் கேஸ் ஏஜென்சி ஊழியர் கொலையில் மூளையாக செயல்பட்ட 15 வயது சிறுமி, அவரது காதலன் உள்ளிட்ட 4 பேர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார்கள். விசாரணையில் குற்றவாளிகள் அளித்த திடுக்கிடும் வாக்குமூலம் என்ன? திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே காவல்காரன்பட்டியைச் சேர்ந்தவர் 51 வயதான சிவசுப்பிரமணியன். இவர் தாதகவுண்டம்பட்டியில் உள்ள பாரத் கேஸ் ஏஜென்சியில் வீடுகளுக்கு கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யும் வேலை பார்த்து வந்தார். கடந்த 19ஆம் தேதி இரவு வழக்கம்போல் தனது வீட்டின் முன்பு உள்ள வராண்டா பகுதியில் கட்டிலில் படுத்து தூங்கியுள்ளார். அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் வீட்டினுள் தூங்கியுள்ளனர். மறுநாள் காலை பால் கறப்பதற்காக அவரது மகள் தந்தையை அழைத்துள்ளார். அவரிடமிருந்து பதில் வராததால் அருகே சென்று எழுப்ப முயன்றபோது அதிர்ந்து போனார். சிவசுப்பிரமணியன் தலையில் கொடூரமாக தாக்கப்பட்ட நிலையில் படுகாயத்துடன் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த புத்தானத்தம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். கைரேகை மற்றும் தடயவியல் துறையினர் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு குற்றவாளிகள் குறித்த தடயங்கள் கிடைக்கிறதா என ஆய்வு செய்யப்பட்டது. சிவசுப்பிரமணியன் உடல் மணப்பாறை அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து திருச்சி எஸ்பி செல்வநாகரத்தினம் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையில் போலீசார் இறங்கினர். முதற்கட்ட விசாரணையில் சம்பவ இடத்தின் அருகில் உள்ள ஒரு வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் கடந்த 20ஆம் தேதி அதிகாலை 1:20 மணியளவில் கையில் இரும்பு ராடுடன் உடல் தோற்றத்தை மறைத்த நிலையில் 20 முதல் 25 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் சம்பவ இடத்திற்கு வந்து சென்றது பதிவாகியிருந்தது. சிசிடிவி காட்சியில் பதிவான மர்ம நபரின் உயரம், முக ஒற்றுமை ஆகியவற்றை வைத்து போலீசார் குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கினர். இந்த ஆய்வில் காவல்காரன்பட்டியைச் சேர்ந்த 22 வயதான ராதாகிருஷ்ணன் என்பவரின் உருவத்துடன் அந்த புகைப்படம் ஒத்துப்போனது. அவரை பற்றி விசாரித்த போது ராதாகிருஷ்ணன் கொலை செய்யப்பட்ட சிவசுப்பிரமணியனின் உறவினரின் 15 வயது மகளை கடந்த 2 வருடங்களாக காதலித்து வந்தது தெரிய வந்தது. இந்த காதல் விவகாரம் தெரிந்த சிவசுப்பிரமணியன் அப்பெண்ணை கண்டித்ததாகவும் அதனால் ராதாகிருஷ்ணன் கடும் ஆத்திரத்தில் இருந்து வந்ததும் தெரிய வந்தது. அந்த முன்விரோதத்தில் இந்த கொலையை ராதாகிருஷ்ணன் அரங்கேற்றி இருக்கலாமோ என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முன்னெடுத்தனர். இதையடுத்து ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது காதலி ஆகியோர்களின் செல்போன் எண்களை போலீசார் கண்காணிக்க ஆரம்பித்தனர். சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னும் சம்பவத்திற்கு பின்னும் இருவரும் செல்போனில் பேசி வந்தது தெரிய வந்தது. மேலும் பெங்களூருவில் பதுங்கியிருந்த ராதாகிருஷ்ணனின் இருப்பிடத்தை செல்போன் எண் மூலம் போலீசார் கண்டுபிடித்தனர். அவரை பெங்களூருவுக்கு சென்று தூக்கிய போலீசார் அவரிடம் நடத்திய தீவிர விசாரணையில் கொலைக்கான காரணம் தெரிய வந்தது. கொல்லப்பட்ட சிவசுப்பிரமணியன் தனது காதலியிடம் காதலை கைவிடுமாறு வற்புறுத்தியதால் அவர் மீது ஆத்திரமடைந்து அவரை இரும்பு ராடால் தாக்கி கொலை செய்ததாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் சிவசுப்பிரமணியன் கொலைக்கு தூண்டுதலாக இருந்ததே அவரது 15 வயது காதலிதான் என்பதும் தெரிய வந்தது. அதேபோல் ராதாகிருஷ்ணனின் தம்பி சேரன் மற்றும் அதே ஊரைச் சேர்ந்த சிவநேச செல்வன் ஆகிய இருவரும் குற்றவாளியை தப்ப வைக்கும் நோக்கில் இருசக்கர வாகனத்தில் ஏற்றிச் சென்று நாடோடிகள் வேலை பார்த்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. கொலைக்கு பயன்படுத்திய பொருட்களை பதுக்கி வைக்கவும் அவரை பேருந்தில் ஏற்றி அனுப்பவும் அவர்கள் உதவி புரிந்துள்ளனர். இதையடுத்து ராதாகிருஷ்ணன், அவரது 15 வயது காதலி, தம்பி சேரன் மற்றும் சிவநேச செல்வன் ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்து மணப்பாறை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.